ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மாஃபியா ஃபேமிலியோட நெக்ஸ்ட்டு பாட்டோட ஆக்டிவ்மெண்ட் இருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்கள் அப்பெல்லாம் நான் பேசுகிற வேர்டோட அப்படி பெயிண்டர் மாதிரி தெரிஞ்ச ஐம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, ஸ்டோரிக்குள்ள அப்பெல்லாம் பாருங்கடா, நான் மூவி போடுறேன்னு தான் ட்ரை பண்ணேன். பட் அது மூவியில் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ரெடி பண்ணிட்டேன். இன்றைக்கி நைட்டுக்குள்ளே போட முடிஞ்சால் நான் நைட்டுக்குள்ளே ஒரு மூவி போட முடிஞ்சால் டக்குன்னு போட்டுட்டேன். இல்லாட்டி நெக்ஸ்ட் டே மார்னிங் கண்டிப்பாக 2 மூவியுமே வந்துடும். ஓகேடா? ஓகே, இன்றைக்கி மார்னிங் போடணும்னு நினச்சேன். மூவியை கூட ரெடி பண்ணிட்டேன். பட்டு அது போட முடியல, கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். முடிஞ்சால் நான் நைட்டுக்குள்ளே போடுறேன். இல்லைன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங்கே மூவி வந்துடும். ஓகேடா? அதுக்கு பதிலாக இன்றைக்கி நம்ம மாஃபியா ஃபேமிலியை பார்க்கலாம். ஓகே, ஸ்டோரிக்குள்ளே போடலாம். ஜங்குக் கூட ஹவுஸில் இருக்கிற மேடாக இருக்க கூட எனக்கு தகுதி இல்லைன்னுக்கிறத அவர் அந்த கேக் பீஸை வச்சு எனக்கு புரிய வச்சுட்டாருடா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எமோஷ்னலாக கத்தி கதறி அழுதா. டேயோட ஃபேஸ் அப்படி கப்பனப்படி என்னடா சொல்லிட்டுருக்கா? மேரேஜ் ஆக்கி 6 month to 7 month ஆக்க போட்டு 2 பேரும் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போகலையா? நான் கேட்க சொல்லலாம், ஜங்குக்கு என்ன அப்படி பாட்டுட்ருக்காரு, இப்படி பாட்டுட்ருக்காரு, எங்கள் 2 பேருக்குள்ள எந்த ப்ராப்ளம் இல்லைன்னா டாங் ஃபேஸை பாட்டு ஒழுங்காக பேசு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், எதையுமே பேசாமல் எனக்கு ரொம்ப பெயினாக இருக்குது, பெசாட்டிக்கு நான் இங்கேருந்து போகலான்னு திங்க் பண்ணுறேங்கிற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி எமோஷ்னலாக கடுதி அல்றத பார்க்க சொல்ல அப்போவே என் மாமுக்கு சொன்னேன், அறிவே இல்லை. அந்த ரோபோவுக்கெலாம் ஃபீலிங்ஸ் கிடையாது, எமோஷ்னல் கிடையாது. அதுக்கெல்லாம் போய் மேரேஜ் பண்ணி கொடுக்காதீங்க அவன் கஷ்டப்படுத்துவான்ட்டு. இப்போ என்கிட்டே அளவச்சிட்டான்ல, என் மாமன் என்ன பண்ணுறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி கடுப்புலேயே திங்க் பண்ணிவிட்டு அப்படியே நம்மகிட்டே ஹக் பண்ணபடி சரி விடு ஏன் அழுறேன் பிடிக்காத பிளேஸ்லாம் நம்ம இருக்க வேண்டாம். உனக்கு பிடிக்கலன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. அல்லாடா பாட்டுக்கலாம், க்ரை பண்ணாட்ட டேமா அப்படிங்கிற மாதிரி டேயை ஹக் பண்ணபடி நம்ம ஜிமினா இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தா மிம்மாம கிட்டலாம் கேட்க சொல்ல மிம்மாம் தானே ஃபோர்ஸ் பண்ணி டேயை ஜங்குக்கே மேரேஜ் பண்ணி கொடுத்தாங்க. இப்போ டே இந்த மாதிரி ஆல்ரெடிலாம் பார்க்க சொல்ல அவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்குது. அந்த கில்ட்டியான பொசிஷனில் அப்படியே நேராக கீழே இறங்க வேண்டாம். ஜங்குக்கு அப்படியே ஃபுட்டை சாப்பிட்டுட்டு இருக்கிறவர் அவருக்கு ஒரு கால் வருது. அந்த காலை பிக் பண்ண பொசிஷன்லேயே அங்கேருந்து அப்படியே எழுந்து வெளியே போகிறாரு. இந்த மாதிரி போனால் பாய்ஸஸ் எல்லோரும் அப்படியே ஃபுட்டை சாப்பிட்டபடியே எழுந்து அவங்கவுங்க ரூமுக்கு போனால் ஜங்குக்கு தான் ஏன்னா ஹயாங் சாப்பிட்டது பட்டுலே அண்ணா ரூமுக்கும் ஃபுட் எடுத்து போகிற மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி சுகா நோட் பண்ணான். இல்லைடா, அவன் சாப்பிட வரவேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான், இன்னும் வரல. ரூமுக்குள்ளே போய் என்ன பண்ணுறான்னு தெரியல. அதான் எப்படியும் ரூமுக்குள்ளே போனால் நீ மட்டும் சாப்பிட்டியே, எனக்கு எங்கடா சாப்பாடுன்னு கேட்பான். அதான் பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்கிட்ட இந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்லிவிட்டு ஃபுட்டை பிளேட்டில் எடுத்து வச்சபடி ஜிமினாவுக்கு கொடுக்கறதுக்காக நேராக ரூமுக்கு போனான். மிம்மாம் அப்படியே நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு உனக்கு ஃபுட்டு போட்டுமாடா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் எனக்கு ஃபுட் போட்டுமாம் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்த அந்த காலை கட் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே அங்கே ரெண்டு எழுந்து போகலான்ங்கிற மாதிரி எழுந்துக்கிட்டான். ஜங்குக் சொல்லுங்கள் மாம்கிட்ட இதை அப்படி சொல்லணுமாடா? என்ன சொல்லணும்? குட் நைட் மாம். ஜங்குக்கு அவ்வளோடா, நான் மாம்கிட்ட வேறு ஏதாவது சொல்லதுக்கு இருக்குடா, எதா இருந்தாலும் ஓப்பனாக என்கிட்ட சொல்லுடா. அப்படிலாங்க ஒன்றும் இல்லை, எனக்கு ரொம்ப ஸ்லீப்பிங்காக இருக்குது, நான் அப்படியே ரூமுக்கு போகிறேன்னா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்கு நேராக ரூமுக்கு போனால் ஜங்குக்கே அப்படியே நம்ம மிம்மம் நோட் பண்ணபடி இருந்தேன். இப்போ கரெக்டாக நம்ம டேடான் ஜிமினாவை நோட் பண்ணிவிட்டு ஜிமின் ப்ளீஸ் இங்கேருந்து நீ போறியா? ஹயாங்க்கு மட்டும் நீ இங்கே இருக்குன்னு தெரிஞ்சான் நேராக டெரஸுக்கு தான் வருவார். பிறகு ஏன் அல்றட்டே எதுக்கு அல்றட்டேங்கிற மாதிரி ஹயாங் ஏதாவது என்கிட்ட கேட்டார்னா எனக்கு ஹயாங்கிட்ட என்ன சொல்லுன்னு தெரியாது. ப்ளீஸ் நான் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் ஆகணுன்னு தான் இங்கே வந்தேன். நீ ரூமுக்கு போ, கண்டிப்பாக ஷுவா ஹயாங் ஒன்று தேடிங்க வந்துடுவார். பிறகு எதுக்கு அல்றன்னு சொல்லிவிட்டு ஹவுஸில் இருக்கிற மற்ற பர்சன்ஸ்க்கு தெரிய வந்துடும், போகணுங்கிறோம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜிமினாட்ட என்னலாமல் சொல்லி ஜிமினாவை நேராக ரூமுக்கு போக சொல்கிறாரு. சரி சீக்கிரம் நீ உன்னோட ரூமுக்கு போ, சொன்னா கேள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜிமினா அப்படியே அங்கேருந்து எழுந்து போனால் நம்ம ஜிமினா டேயோட ஹேண்ட்ஸில் இருக்கிற அந்த கிஃப்ட் பாக்ஸை ஹேண்ட்ஸில் வாங்கியிருந்துருப்பார். அந்த கிஃப்ட் பாக்ஸோட இதை நேராக கீழே இறங்கி வருவார். அந்த மாதிரி கீழே இறங்கி விட்டா அவர் டெரஸ்லேருந்து கீழே இறங்குனா நம்ம ஜங்குக்கு ஸ்டெப்லேருந்து மேலே ஏறி அவரோட ரூமுக்கு வந்துட்டுருப்பார். அந்த மாதிரி ரூமுக்கு வந்துட்டு இருந்தான். ஜிமினா ஆப்போசிட்டில் வர ஜங்குக்கு பார்க்க சொல்ல டே உடஞ்சி போய் அழுதுருப்பார்ல. ஏன் ஜிமினாண்டா கண்ணுக்காங்கே பட்டிருப்பாரு நம்ம ஜங்குக்கு பண்ண மூமெண்ட்டை. அந்த கடுப்புலையும் கோவத்துலேயும் ஏன் டேயாட அள வச்ச அப்படிங்கிற மாதிரி கிஃப்ட் பாக்ஸோடு கரெக்டாக ஜங்குக்கு முன்னாடி வந்ததுன்னா ஜங்குக்கு அப்படியே நம்ம ஜிமினாவை நோட் பண்ணால் கிஃப்ட் பாக்ஸ் அப்படியே நம்ம ஜங்குக்கு கூட ஃபேஸில் விட்டு எரிஞ்ச வேகத்துலேயே
அவங்க மாமுக்கு கால் பண்ணியிருப்பாரு. இந்த மாதிரி கால் பண்ணா, அந்த காலை அவங்க மாம் பிக் பண்ணா, "உனக்கு அறிவு இருக்காம்மா? அறிவு இருக்கா? உனக்கு பிரெயினுன்னு ஒன்று இருந்தால் நான் சொன்னதை விட்டுட்டு நீ தேவையில்லாத ஒர்க்லாம் பண்ணுவியா?" சொல்ல சொல்ல கேட்காம அந்த ரோபோவுக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்து என்கிட்ட கஷ்டப்பட வச்சிட்டல. இரு நாளைக்கு நான் ஹவுஸுக்கு வந்து உன்னை என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு. கண்டிப்பாக நான் உன்னை சும்மா விட மாட்டேன். அந்த ரோபோவுக்கு மேரேஜ் பண்ணி கொடுக்காட்டன்னு கேட்கவே மாட்டேன்ட்டல. ஒன்னால பாருட்டே எங்கள் கதிரி எழுதிட்டு இருக்கான். இதுக்கெல்லாம் நீ தான் என்கிட்ட வாங்கி கட்டிக்க போகிற அப்படிங்கிற மாதிரி மாமா கண்டமணிக்கே திட்டினபடியே கரெக்டாக சிவாவோட ரூமுக்குள்ளே என்றானா பைத்தியம். எப்படி கிஃப்ட் பாக்ஸை மூஞ்சில் தூக்கி எறிஞ்சிட்டு போட்டு போரு. இதுக்கு என்கிட்ட தூக்கி எறிஞ்சிட்டு போகிறான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு அப்படியே இந்த கிஃப்ட் பாக்ஸை ஹேண்ட்ஸில் எடுத்து பார்த்தோம். அது சின்ன பாக்ஸ் தான். அந்த பாக்ஸ் அப்படி எடுத்து பார்க்க சொல்ல அதில் வந்து டயாங் அப்படிங்கிற மாதிரி டேயோட நேம் இருக்குது. அந்த நேமை நோட் பண்ணிவிட்டு அவனோட நேமில் இருக்குது, இவன் எடுத்து வரான் அப்படிங்கிற மாதிரி அந்த கிஃப்ட் பாக்ஸை அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பார்த்தான். அதில் டே வாங்கி கொடுத்து அந்த ப்ரேஸ்லெட் இருக்கிறத நோட் பண்ணிவிட்டு அந்த ப்ரேஸ்லெட் அப்படியே அவரோட ஃபேன் பாக்கெட்டில் போட்டபடி ஜங்கு கூட ரூம் டோரை ஓப்பன் பண்ணபடி உள்ளே என்றானா டே ரூம்குள்ள எல்லார்டும் நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கு அப்படியே திங்க் பண்ணி பார்க்குறாரு. ஜிமினா டெரஸில் இருந்தானே கீழே வேகமாக இறங்கி வந்துருப்பார். அந்த மூமெண்ட்டை திங்க் பண்ணிவிட்டு ஜங்குக்குமே நேராக டெரஸுக்கு தான் வருவார். இந்த மாதிரி டெரஸுக்கு வந்தான். டேடா இப்போ கூட ஒரு மாதிரி லெக்கை ஹக் பண்ணபடி க்ரை பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி க்ரை பண்ணிட்டு இருந்தான். டேக்கு பக்கத்தில் அப்படியே பொறுமையாக நம்ம ஜங்குக்கு வந்து நின்றுட்டு ஜங்குக்கு வந்து நிற்கிற அந்த மூமெண்ட்டுக்கு டேக்கு நல்லா ஃபீல் ஆகுது. யாரோ தான் பக்கத்தில் வந்து நிற்கிறாங்கங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு ஜிமின் உனக்கு ஒரு டைம் சொன்னால் புரியாடாடா, ஏன்டா இந்த மாதிரி பண்ணுற, என்னை ஒரு 10 மினிட்ஸ் ஃப்ரீ பண்ணி விடுறான், ஹயாங் உன்னை தேட போகிறாரு அப்படிங்கிற மாதிரி இப்படி நம்மகிட்டே அப்படி எழுந்து ஜங்குக்கு பாட்டு பேசிட்டு அப்படியே டீரியெல்லாம் வேகமாக ஃபைட் பண்ணிவிட்டு அப்படியே பொறுமையாக ஜங்குக்கிட்ட எழுந்து நிற்கிறாரு. என்னாச்சு ஹஸ்பண்ட்? என்னாச்சு, எதுவும் வேணுமா? இங்கே நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கிட்டே நோட் பண்ணா. அது 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 ஒன்றும் இல்லை ஹஸ்பண்ட், சும்மாட்டா நான் மேலே வந்தேன், நீங்கள் போய் ஸ்லீப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே அவரோட ஃபேஸில் இருக்க டீரெல்லாம் வாய்ட் பண்ணலாம் ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. டே ஃபுல்லாக ட்ரை பண்ணாதான் ஜங்குக்கு பார்த்துருப்பார்ல அந்த மூமெண்ட்டுக்கு நம்ம டே கிட்ட க்ளோஸாக வந்து அப்படியே ப்ராடாக ஸ்டெலி தூக்கும். டே ஒரு மாதிரி ஷாக் ஆகி என்ன பண்ணுறீங்க ஹஸ்பண்ட்? என்ன பண்ணுறீங்கன்னா பாட்டாட்டு இல்லையா, ரூமுக்கு போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு பையத்துலேயே ஜொங்கு கூட ஃபேஸை நோட் பண்ணிகிட்டு இருந்தான். நம்ம ஜொங்கு கரெக்டாக ரூமுக்குள்ளே கொண்டு விட்ட வேகத்துலேயே டோரை க்ளோஸ் பண்ணால் போய் ஸ்லீப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி டேட்டை இந்த மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னால் அப்படியே திரும்பி ஜொங்குக்கு நோட் பண்ணிவிட்டு அது 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 ஹஸ்பண்ட், எனக்கு இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு, எங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருந்தாங்க, ஜிமினாவை நானும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட் டே தான் அதுக்கு ஃபைனல் டேட். கீழே ஸ்டடி ரூமில் தான் இருக்குது. நான் என்னோட கொஞ்சம் என் பண்ண வேண்டியது இருக்குது. நான் என் பண்ணிட்டு வந்து ஸ்லீப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ரூமுக்குள்ளே அவரால் இருக்க முடியல. ஜங்குக்கு ஃபேஸ் பண்ண முடியல. அவ்வளோ அழுக வருது அந்த மூமெண்ட்டுக்கு. எப்படியாவது ரூமை விட்டு மட்டும் வெளியே போனால் போட்டுண்டான்னுங்கிற மாதிரி ரூம் டோரை ஓப்பன் பண்ணலான்ங்கிற மாதிரி போனால் அந்த டோர்லேயே சவுஞ்சப்படி நம்ம ஜங்குக்கு டேயை பார்க்குறாரு. இந்த மாதிரி டேயை பார்த்தான். அப்படியே ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு என்னாச்சு ஹஸ்பண்ட்? எனக்கு ஒர்க் இருக்குது, நான் ஸ்டடி ரூமுக்கு போகணும். ஓ அப்படியா, சரி ஸ்டடி ரூமுக்கு போகிறது இருக்கட்டும். எல்லோரும் எனக்கு பர்த்டே கிஃப்ட் கொடுத்தாங்களே, எங்கே என்னோடய பர்த்டே கிஃப்ட் அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. இந்த மாதிரி கேட்டான். பர்த்டே கிஃப்டா? அது அது சிமினிக்கிட்ட இருக்குது. சிமின் தான் வச்சுருக்கான். டைம் ஆயிடுச்சு, அவன் ரூமுக்கு போயிட்டான். நான் நெக்ஸ்ட் டைம் மார்னிங்கு ஜிமினா 2 வாங்கிட்டேனே. எனக்கு அதெல்லாம் இப்போ தெரியாது. எல்லோரும் எனக்கு பர்த்டே கிஃப்ட் கொடுத்தாங்க. உன்னோட பர்த்டே கிஃப்ட் எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் நான் சொல்லிட்டு உங்களுக்கு புரியலையா, ஜிமினா கிட்ட தான் அந்த அந்த கிஃப்ட் இருக்குது. நான் ஜிமினாட்ட தான் கொடுத்தேன். இப்போ போய் என்னால் அப்படி வாங்க முடியும் அப்படிங்கிற மாரி இப்படி பேசுனா பர்த்டே கிஃப்ட் எங்கே அப்படிங்கிற மாதிரியே கேட்குறாரு. சரி விடுங்க, நான் போய் இப்போவே டோரை நாக் பண்ணி ஜிமினாக்கிட்ட 2 வாங்கி கொண்டு வந்துட்டு உங்ககிட்டே கொடுத்துருந்தேன். டோரை இந்த மாதிரி மறைச்சிக்கிட்டு இருந்தால் நான் எப்படி தான் கிஃப்ட்டை வாங்கிட்டு வரட்டா, வழி விடுறீங்களா அப்படிங்கிற மாரி இப்படி பேசுனா நம்ம ஜொங்குக்கிட்ட அப்படி டோரை விட்டு லைட்டாக மூவ் பண்ணப்படி பர்த்டே கிஃப்ட் எங்கே அப்படிங்கிற மாரி கேட்கவும் டேக்கு ஒரு மாதிரி பையன் வந்து போய் பேக் சைடாகவே நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. என்னாச்சு ஹஸ்பண்ட், ஏன் இப்படி வியாடாலாம் பேசிகிட்டு இருக்கீங்க? பர்த்டே கிஃப்ட் நானும் ஜிமினா வந்து ஷாப்பிங் மாலில் போய் வாங்கினோம். அது ஜிமினாட்ட தான் இருக்குது. என் ஆன்சர் இருந்துச்சா, அவன்கிட்ட நான் தான் கொடுத்தேன்.
நான் மார்னிங் ஆகட்டுமே, அவங்க 2 பேரும் ரூமில் இருப்பாங்க, டிஸ்டர்பாக பண்ண முடியும். மார்னிங் எழுந்துட்டோடையே நான் ஜிம்மினாட்டேருந்து வாங்கி உங்ககிட்ட குடுத்துட்டேன் அப்படிங்கிற மாரி கரெக்டாக பெட்டில் வந்து உட்காரவும், எனக்கு இப்போவே வேணும், என்னோட பர்த்டே கிஃப்ட் எனக்கு இப்போவே வேணும்டா அப்படிங்கிற மாரி கேட்கவும், இப்போவே வேணுமா? ஆ சரி சரி, நான் 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 இப்போவே போய் வாங்கிட்டு வந்துடுறேண்ணே. ஆ வாங்கிட்டு வரேண்ணா அப்படிங்கிற மாரி அப்படியே பெட்லேருந்து எழுந்துக்க ட்ரை பண்ணோம். அப்படியே நம்ம ஜங்குக் புஷ் பண்ணப்படி ஜங்குக்கோட டைஸ்லேயே உட்கார வைக்கவும், ஒரு மாதிரி ஷாக் ஆகி ஜங்குக்கோட ஃபேஸை நோட் பண்ணுறாரு. என்ன கிஃப்ட்டு கேட்டால் எங்கே எழுந்து போகிற? ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க? எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறீங்க? நான் சொல்லுது உங்களுக்கு புரியலைங்க. கிஃப்ட்டு என்கிட்ட இல்லை, சிம்மின்கிட்ட தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி டேயோட ஐஸில் அப்படியே டீரியா கலங்குது. இந்த மாதிரி கலங்குனா அப்படியே பெட்டில் புஷ் பண்ணப்படி டேக்கு மேலே ஓவர் ஆகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு டேக்கு ரொம்ப ஒரு மாதிரி அது என்ன மாதிரி ஃபீல்னே தெரியல. ஒரு பக்கம் ரொம்ப பெயின், ஜங்குக்கு தன்னை வெறுத்துட்டு இருக்காருங்கிற ஒரு பெயின் இருந்தாலும் இப்போ ஜங்குக் பண்ணுறத பார்க்க சொல்ல லைட்டாக நர்வஸ் வேறு ஆகுது. பெயினும் நர்வஸும் கலண்ட பொசிஷன்லேயே ஜங்குக்கோட ஃபேஸ் அப்படியே நோட் பண்ணா, என்னடா ஆ என்னோட பர்த்டே கிஃப்ட் எனக்கு கிடச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், பர்த்டே கிஃப்ட் கிடச்சிருச்சான், அது ஜிம்மின்கிட்ட இருக்குது. நீங்கள் ஏன் இந்த மாதிரி மாட்டி மாட்டி பேசிகிட்டு இருக்கீங்க? ஜிம்மின்கிட்ட எல்லாம் பர்த்டே கிஃப்ட் இருக்குது. நான் வேணால் பர்த்டே கிஃப்ட்டை எடுத்து வந்து கூப்பிட்டுருந்தேன், இப்படி வியாடாலாம் பேசட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பேசினா டேயோட லிப்லேயே வந்து நம்ம ஜங்குக்கு அப்படியே பிக்கிஸ் பண்ணிட்டு எடுக்கவும், அதுக்கப்புறம் பேசவே இல்லையே. ஷாக்கிங்லேயே ஜங்குக்கோட ஃபேஸ் நோட் பண்ணால், நான் தான் சொல்கிறோம்ல, என் பர்த்டே கிஃப்ட் என்கிட்ட தான் இருக்குது, என் பர்த்டே கிஃப்ட்டை நானே எடுத்துக்கிட்டேன். என்ன எடுத்துக்கிட்டிங்களா? ஆமாம், நான் என்னோடய பர்த்டே கிஃப்ட்டை நானே எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாரி ஜங்குக் டேயோட லிப்பில் கிஸ் பண்ணப்படி லிப் லாக் பண்ணவும், என் ஜங்குக் என்ன மாதிரி அவன்கிட்ட க்ளோஸாக இருக்காருங்கிறத ஃபீல் பண்ணிவிட்டு நம்ம டேயோட ஐஸ்லாம் அப்படியே கலங்கிட்டு ஒரு மாதிரி க்ரை பண்ணுறாரு. இந்த மாதிரி க்ரை பண்ணால் நம்ம ஜங்குக் அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு, என்ன ஆச்சு இப்போ அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், எதையுமே பேசாமல் என்னை நம்ம ஜங்குக் தன்னை அக்செப்டே பண்ணிக்கல, தன்னை இக்னோர் பண்ணுறாரு, தன்னை அவருக்கு பிடிக்கவே இல்லைன்னு அழுதுருந்துருப்பாரு அந்த மூமெண்ட்டுக்கு. இப்படி லிப் லாக் பண்ணுறத பார்த்துட்டு டேக்கு ஒரு பக்கம் ஹாப்பியாக இருந்தாலும், இந்த அக்செப்டுக்கு தானே நான் இத்தனை மந்த்ஸ் வெயிட் பண்ணிருக்கிற மாதிரி அவ்வளோ ஹாப்பினஸில் டானாக டேரி வருது. இந்த மாதிரி டேரி வந்தா அப்போ சேடாக க்ரை பண்ணார், இப்போ ஹாப்பியில் க்ரை பண்ணால் ஜங்குக் அப்படியே டேயோட ஃபேஸை கப் பண்ணப்படி, என்ன ஆச்சு பேபி? பர்த்டே அன்னைக்கு அப்படி என் பர்த்டே கிஃப்டை அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எடுத்துக்கலான்னு நினச்சான். நான் க்ரை பண்ணிகிட்டே இருக்கிறேன். இப்படிலாம் க்ரை பண்ணினா எனக்கு மூடு ஸ்பான் ஆயிரும். இப்போ என்ன, நான் உன் கூட இந்த மாதிரி க்ளோஸாக இருக்குது பிடிக்கலனுங்கிறியா? அப்போ சரி, உனக்கு எப்போ கம்ஃபர்டபுளாக தோணுதோ அப்போ பார்த்துக்கலாங்கிற மாரி ஜங்குக்கிட்டேக்கு மேலேருந்து எழுந்துக்க ட்ரை பண்ணால் கிரிப்பாக நம்ம ஜங்குக்கிட்டேயே பிடிக்கிறாரு. இல்லை நீங்கள் என்கிட்ட இப்படியே பேசுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நீ தான் க்ரை பண்ணிகிட்டே இருக்கிறீங்க, நான் ஏதோ உன்னை ஃபோர்ஸ் பண்ண மாதிரி தெரியுது, எனக்கு ஒரு மாதிரி யாருக்குது. அவங்ககிட்ட நான் க்ளோஸாக இருக்கிற மூமெண்ட்டில் நீ என்கிட்ட ஹாப்பியாக இருக்கணும், ஆனால் நீ க்ரை பண்ணுறீங்க, எனக்கு பார்க்க ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு மறுபடியும் எழுந்துக்க ட்ரை பண்ணா, இல்லை நான் நீ க்ரை பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணப்படி என்னை விட்டுட்டு மட்டும் போகாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஹக் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஹக் பண்ணால் ஜங்குக்கு அப்படியே டேயோட நெக்கில் கிஸ் பண்ணப்படி, விட்டுட்டு போகக்கூடாதா? அவன் கூடயே இந்த மாதிரி இருக்கணுமா? உனக்கு மேலேயே ஓவராகி இருக்கணுமா? அப்போ க்ரை பண்ணக்கூடாது, க்ரை பண்ணால் ஜங்குக்கு பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிற பொசிஷன்லேயும் நம்ம ஜங்குக்கிட்டேயோட லிப்பில் கிஸ் பண்ணபடி டேக்குக்கு 2 பேருமே அன்னைக்கு டைட்டை ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. எந்த ஒரு மூமெண்ட்டுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி ஜெமினா கிட்ட க்ரை பண்ணி அழுதாரோ அந்த மூமெண்ட்டு இப்போ இந்த பிளேஸில் நடக்குது. ஜங்குக்குன்ட்டையும் அவங்க லைஃப்பில் ரிலேஷன்ஷிப்புக்குள்ள அப்படியே மூவ் ஆன் ஆகுறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. மார்னிங்கே நம்ம டே தான் அப்படியே ஒரு மாதிரி டயர்ட்னஸில் அப்படியே பெட்டில் எழுந்து உட்கார்ந்தாரு. இந்த மாதிரி பெட்டில் எழுந்து உட்காந்தா ஜங்குக்கு அப்படியே நோட் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி ஷை ஆகி, நேற்று நைட்டு என்ன நடந்துச்சு? ஐயோ, அப்போ அவர் என்னை ஃபுல்லாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரா என்ன? இருந்தாலும் கொஞ்சம் பேடாக தான் ப்ளே பண்ணுறாரு.
ரொம்ப பாடி வலிக்குது அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து நம்மகிட்ட எழுந்து போய் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு நேராக ஜங்குக்கிட்டே வந்து நிற்கிறாரு. டைம் இன்னைக்கு 8 o'clock ஆயிடுச்சு. எப்போதும் 7 o'clock நம்ம ஜங்குக் கீழே போயிடுவார். இந்த மூமெண்ட்டுக்கு 8 o'clock ஆன மூமெண்ட்டில் டேடா ஜங்குக் ஜங்குக் சொல்லிட்டே ஜங்குக் எழுந்துக்கோங்க, டைம் 8 o'clock ஆயிடுச்சு, எழுந்துக்கோங்க ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி இப்படி பேசுனா நம்ம பக்கத்தில் வந்து நின்று பேசிகிட்டு இருந்தா அப்படியே புஷ் பண்ணபடி பெட்டில் லீட் பண்ண பொசிஷன்லேயே டேக்கு மேலே நம்ம ஜங்குக் அப்படியே ஓவர் ஆகவும், என்ன பண்ணுறீங்க ஹஸ்பண்ட், நான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டேன், எழுந்துக்கோங்க, டைம் ஆயிடுச்சு, 8 o'clock ஆயிடுச்சு, ஃப்ரெஷ்அப் ஆகணும் வாங்க அப்படிங்கிற மாதிரி இப்படி பேசுனா ஜங்குக் அப்படியே ஐசர் அப் பண்ணபடி டேயோட சீக்ஸ்லாம் அப்படியே கிஸ் பண்ணபடி பெட்டில் எழுந்து உட்கார்றாரு. சரி வா போகலாம். எங்கே? ஃப்ரெஷ்அப் ஆகுதா? என்னை பார்த்தா தெரியுதா தெரியலையா? நான் இப்போ என்ன ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்தேன், யாரை கிட்ட நீ சிங்கிளாக போய் ஃப்ரெஷ்அப் ஆன? என்ன இப்படிலாம் பேசுகிறீங்க? எப்போதும் நான் சிங்கிளாக தானே ஃப்ரெஷ்அப் ஆகிட்ருக்கேன். இதுக்கப்புறம் தான் நீ சிங்கிளாக ஃப்ரெஷ்அப் ஆகுறாடி, என் கூட தான் ஃப்ரெஷ்அப் ஆகுற. இல்லை முடியாது, நான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டேன், வாண்ணா அப்படிங்கிற மாரி ஜங்குக் அப்படியே ப்ரொடஸ்டில் இருக்குமோ, இல்லை வேண்டாம் நான் வரல அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு கட்டுறாரு. கட்டிட்டா மட்டும் உன்னை விட்டுரு வேணாம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு கரெக்டாக பாட்டப்பில் கொண்டு வந்து டேயை போடவும், வேண்டாம் நைட்டு ரொம்ப ஒரு மாதிரி பெயினாக இருக்குது ஹஸ்பண்ட். என்ன ஹஸ்பண்டுங்கிற மாதிரி பேசுகிறேன், எனக்கு பிடிக்கல, ஜேகேன்னு சொல்லு, இல்லை ஜங்குக்குன்னு சொல்லு. நான் இந்த மாதிரிலாம் பேசுகிறேன், அதெல்லாம் முடியாது, இன்றைக்கி நான் உங்ககிட்ட தான் ஃப்ரெஷ்அப் ஆக போகிறேன், பெயினாகவே இருந்தாலும் அட்ஜஸ்ட் தான் நீ பண்ணிக்கணுங்கிற மாரி அதே பாட்டப்புக்குள்ளே டேக்கு மேலே நம்ம ஜங்குக்கு ஓவர் ஆகவும், நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி டேக்கிட்ட க்ளோஸ் ஆகிற மூமெண்ட்டுக்கு சரி என்ன பண்ண, இந்த பெயின் வேணும்னு தானே நேற்று அப்படி அழுதோம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஜங்குக் அப்படி லைட்டாக ஹக் பண்ணப்படி ப்ளீஸ் சாஃப்டா அப்படிங்கிற மாரி சொல்லவும் 2 பேரும் ஃப்ரெஷ்அப்பும் ஆகுறாங்க, ரொமான்ஸும் பண்ணுறாங்க, கொஞ்சம் க்ளோஸாகவும் இருக்கிறாங்க. இப்போ அப்படியே டைம் 10 o'clock ஆயிடுச்சு. இப்போன்னா அப்படியே அந்த பாட்டப்பக்கில் இருந்தே நம்ம டே தூக்குனபடி ஜங்குக்கு வராரு. என்னம்மா பெயினாக இருக்குது, இன்றைக்கி ரொம்ப மோசம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு டே கடுப்புலேயே ஜங்குக்கு பாட்டான். என்னடா முறைக்கிறேன்? இல்லை எனக்கு ரொம்ப வலிக்குது, அப்படி தான் இருக்கும் ஃபஸ்ட் டைமில், டெய்லி இதே மாதிரி எக்கச்சக்க ரவுண்ட்ஸ் போச்சுன்னு வச்சுக்கோங்க, நான் சுற்றுருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னால் ஏன்னா அது ஒன்றும் இல்லை, போக போக பழகிரும்னு சொன்னேன், அதான் நான் பாட்டேன். சரிங்க உட்காரு, நான் ட்ரெஸ் எடுத்து மாட்டி விட்றேங்கிற மாரி டேக்கு அப்படியே ட்ரெஸ்ஸஸ்லாம் மாட்டி விட்டுட்டு டேயோட ஆரலாம் பேபி மாட்டியே ரப் பண்ணி தொடச்சி விட்றாரு. டே அப்படியே நம்ம ஜங்குக்கு ஹக் பண்ணபடியே டெய்லியுமே என்னை இந்த மாதிரி ஹேரெல்லாம் ரப் பண்ணி தொடச்சி விடுவீங்களா? பண்ணி விட்டா போச்சு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு திரும்ப டேயோட லிப்பில் கிஸ் பண்ணா, இல்லை போடும் இதுக்கு மேலே எந்த ரவுண்டும் வேண்டாம் அப்படிங்கிற மாரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னால் ஜங்குக்கு ஸ்மைல் பண்ணபடி போடும் இன்றைக்கி ரவுண்ட்ஸ் இது போடும், நைட்டு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாரி ஜங்குக்குமே அப்படி ட்ரெஸ்ஸஸ்லாம் சேஞ்ச் பண்ணபடி டேயை வந்து அப்படி ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணி கூப்பிட்றாரு கீழே போகணுங்கிற மாரி. டேயால் நார்மலாக நடக்க முடியல, அதனால் ஜங்குக்கே டேயோட ஹிப்பை ஒரு மாதிரி கிரிப்பாக ஹோல்ட் பண்ணபடியும் நேராக கீழே கூட்டிகிட்டு வருவார். இந்த மாதிரி கீழே கூட்டிகிட்டு வந்தால் டே ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை ஒரு மாதிரி கிரிப்பாக பிடிச்சபடியே ஸ்டெப்பில் கீழே இறங்குற மூமெண்ட்டை ஜிமினா நோட் பண்ணுறாரு. ஏன்னா கோவட்டில் கிஃப்ட் பாக்ஸை வேறு தூக்கி எறிஞ்சிருப்பாரா, நேற்றே நம்ம டேயை பாடு படுத்தினான் ஜங்குக். நம்ம கிஃப்ட் பாக்ஸு தூக்கி வீசின கோவட்டை டே மேலே காட்டியிருப்போனோ, இன்னும் அட ரூமை விட்டு டேயும் வரல ஜங்குக்கும் வரலையோ, நேற்று நைட்டு நம்ம ரூமுக்கு போனதுக்கப்புறம் என்ன ஆச்சோ ஏடாச்சோனுங்கிற மாரி ஜிமினாட்டம் பயங்கர டென்ஷனில் இருந்திருப்பாரு. மெம்மாமுக்கும் அதே மாதிரி தான் இருந்திருக்கும். ஏன்னா 7 o'clock போல வர பசங்க இன்றைக்கி 10 o'clock போல தான் வெளியே வந்திருக்காரு. அந்த மூமெண்ட்டில் இப்படி ஜிமினாவும் மெம்மாவும் பைக்கில் இருந்தோம். டேயை பொறுமையாக கொண்டு வந்து அவரோட சோஃபாவில் உட்கார வச்சுட்டு டேக்கு பக்கத்துலேயே நம்ம ஜங்குக்கு உட்கார்ந்தாங்க. இன்றைக்கி பாய்ஸஸ் யாருமே கம்பெனிக்கு போகல, எல்லாருமே ஹவுஸில் தான் நார்மலாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, கம்பெனி ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி டே கரெக்டாக ஜங்குக் பக்கத்தில் உட்காந்துருக்காரு. டேயோட ஃபேஸில் அவ்வளோ ஷைனஸும் அவ்வளோக்குள்ள
சிரிப்பு இருக்குது. ஷையாக்கி சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. யாரையுமே நிமிர்ந்து பார்க்கல. ஜங்குக் பக்கத்துல ரொம்ப ரொம்ப க்ளோஸா உட்காந்தபடி ஜங்குக்குமே இதை நோட் பண்ணிட்டு அதை எதுவும் பெருசாக கண்டுக்காத மாதிரியே எப்போது மாதிரி லேப்டாப் எடுத்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தா. சிமினாண்டா என்ன நேற்று கத்துட்டு கத்துட்டு இல்லைடா, எனக்கு என்ன ரொம்ப ஒரு மாதிரி க்ளோஸாக உட்காந்தபடி ஷை ஆகிட்டு இருக்கான். ஹே அங்க அது என்ன உனக்குள்ள அந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சிமினாயிட மாதிரி டேயோட நெக்கை நோட் பண்ணிட்டு நேராக வேகமாக எழுந்து வந்த வேகத்துலேயும் டேயோட டிஷர்ட் அப்படி இழுத்தபடி இது என்னடா உனக்குள்ள ரெட்மா இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், டேய் தள்ளி போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சிமினாவை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அந்த டிஷர்ட் அப்படியே லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணபடி ஏன்டா அப்படி பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி டே இந்த மாதிரி கேட்டான். அவங்களுக்கு அப்படியே ஜிமினா பாட்டு முறைக்கிறாரு. இந்த மாதிரி முறைச்சான். என்னடா என்ன நேற்று அவன் ஒன்று அடிச்சிட்டானா என்ன? ரெட் மார்க் இருக்குது. டேங்கா அது என்ன ரெட் மார்க், எப்படி என்ன ரெட் மார்க் வந்துச்சு, அதுக்கு யார் காரணம் அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா இந்த மாதிரி கேட்டான். நம்ம ஜங்குக்கு அப்படியே ஜிமினா பட்டு மறைச்சான். அது ஒன்றும் இல்லை ஜிமினத்து, நான் டெரஸில் இருந்தோம்ல மஸ்கிட்டோ கடிச்சிருச்சு, அதான் அந்த ரெட் மார்க். ஓ என்னடா அந்த மஸ்கிட்டோ ஏன் அவசரத்துக்கு மேலே இருக்குமா அப்படிங்கிற மாரி ஜங்குக்கை கரெக்டாக பாயிண்ட் பண்ணவும் ஜங்குக்கு அப்படியே திரும்பி நம்ம ஜிமினாவை நோட் பண்ணிவிட்டு அது மஸ்கிட்டோ அடிக்கிற மேட்டெல்லாம் அதை பற்றி கேட்குதா அப்படிங்கிற மாதிரி இப்படி நம்ம ஜங்கு கேட்க, என்ன மஸ்கிட்டோ மேட்டுங்கிறியா அப்படிங்கிற மாதிரி டென்ஷன்லேயே அப்படியே நம்ம ஜிமினா எழுந்து வீட்டுலேயும் டேயோட ஆன்சை க்ரிப்பாக பிடிச்சி புஷ் பண்ணி இழுக்கிறாரு. ஜங்கோ கம்ப்ளீட்டே நோட் பண்ணா வாடா என் கூட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயை ஜங்குக்கிட்ட இருந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக இழுட்ட வேகத்துலேயும் நேராக அவங்களோட ஸ்டடி ரூமுக்கு கூட்டிகிட்டு போனால் மெம்பாமே வீமின் 2 பேரும் தனியாக பறதை பார்த்துட்டு டக்குனு அங்கேருந்து கரெக்டாக ஸ்டடி ரூமுக்கு வெளியே வந்து நிற்கிறாங்க. இந்த மாதிரி நின்னா, டே என்னடா எதுக்கு என்ன இப்போ இவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக இழுத்துட்டு வந்தா, எனக்கு ஹேண்ட்ஸ் வலிக்குது. என்ன வலிக்குதா டே ஆங்கா, என்னடா இது உன் நெக்கில் ஒரு மாதிரி லைட்டாக ரெட் மார்க் இருக்குது, என்னடா ஆச்சு? எது ரெட் மார்க் தெரியுதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே எப்படி நெக்கை லைட்டாக கவர் பண்ண ட்ரை பண்ணா, வாயிட்ட இருந்து சொல்லுடா, நேற்று ஜங்குக்கு நேற்று பனிஷ் பண்ணாரா என்ன? இல்லையே, இல்லை நான் அந்த மாதிரி பண்ணதுக்கு ஒரு வேளை கோட்டம் மேலே காட்டின்னு இருப்பானோ. உண்மையை சொல்லிட்டு ஜங்குக்கு ஏதாவது பனிஷ் பண்ணானா? நேற்று என்ன ஆச்சு, இன்னைக்கு ஏன் இவ்வளோ லேட் ஆயிடுச்சு? ஜங்குக்கு கீழே வர்றதுக்கே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நெக்கில் வர ஒரு மாதிரி ரெட் மார்க் இருக்கிறது பார்க்க சொல்ல எனக்கு பயமாக இருக்குடா, மறைக்காமல் ஓப்பனாக என்கிட்ட பேசுடானுங்கிற மாரி ஜிமினா இந்த மாதிரி கேட்டாட்டே ஒரு மாதிரி ஷையானபடியே சிரிச்சுக்கிட்டே நிற்கிறாரு. என்ன சிரிக்கிறான், நான் டென்ஷன் நினைக்கிறேன், இவன் என்ன சிரிச்சுக்கிட்டு நிற்கிறான். இந்த மாதிரி பண்ணாடா, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, ப்ளீஸ்டா என்ன ஆச்சுன்னு சொல்லுடா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அது ஜிமின் நேற்று நைட்டு ஜங்குக்கு நீ போனதுக்கப்புறம் டெரஸ்க்கு வந்தாரா, ஐயோ கிஃப்ட்டு தூக்கி போட்ட வேகத்தில் தான் போயிருக்கா முழுக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினை திங்க் பண்ணபடி அப்புறம் என்னாச்சு அவர் அப்படியே என்ன பிராடஸ்டலே தூக்கினபடி ரூமுக்கு தூக்கிட்டு வந்தாரா. அதுக்கப்புறம் என்கிட்ட கிஃப்ட்டு கேட்டாருடா, அதான் அவன் ஃபேஸ்லேயே விட்டு எறிஞ்சேன்னு, பின்னையே மறுபடியும் கேட்டான் அப்படிங்கிற மாரி ஜிமினாட்டே நோட் பண்ணான். கிஃப்ட் வேறு அவங்ககிட்ட கொடுத்து விட்டுட்டேன்னா, அதான் எனக்கு இப்போவே வேணும், ஏன் பேட்டை கிஃப்ட்டு எங்கேங்கிற மாரி ப்ராப்ளம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் நான் என்ன பண்ணேன் தெரியாமல் என்னை விடுங்க, நான் இப்போவே ஜிமினா ரூமை தட்டி எழுப்பி கிஃப்ட் பாக்ஸை வாங்கிட்டு வரேன்னு சொன்னேன்னா, அதுக்கப்புறம் அப்படியே அவர் என்ன பெட்டில் புஷ் பண்ணிட்டல்ல. அதுக்கப்புறம் என்னடாச்சு, அடிச்சிட்டானா? பெல்ட்டை வச்சு அடிச்சானா, சாட்டி வச்சு அடிச்சானா, என்ன வச்சு அடித்தான்? ஏய் இல்லைடா, அப்படியே நான் பெட்டில் புஷ் பண்ணபடி எனக்கு மேலே ஓவரானபடி என்கிட்ட அவர் என்னோட பேட்டை கிட்ட நான் எடுத்துக்கிட்டேன்னு சொன்னார். பேட்டை கிஃப்ட்டை தான் நான் தூக்கி எறிஞ்ச வேகத்துலேயே அவன் கேட்ச் பிடிச்சானே, அப்புறம் அப்படியே அவன் எடுக்காமல் இருப்பான். எனக்கு புரியலட்டையாங், அடியே உன் மேலே ஓவராகி சொல்லணும். ஜிமின் சரி கூட பேசல, அவர் என் மேலே ஓவராகி என்னோடய பேட்டை கிஃப்டை நான் எடுத்துட்டேனுங்கிற மாதிரி சொல்லி அப்படியே என்னை கிஸ் பண்ணாரா. அப்புறம் இந்த கிஸ் லிப்லாக்கா மாறிச்சா. அப்புறம் அப்படியே கிஸ்ஸை பிரேக் பண்ணபடி எங்கேங்கிற மாதிரி வேண்டாண்டா இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குனுங்கிறது எனக்கு புரிஞ்சிடுச்சு.
டேயும் டேயோட ஹஸ்பண்டும் பெட்டை ஷேர் பண்ணிங்களா நைட்டு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், டே ரொம்ப ஒரு மாதிரி ஷையாகி ஃபேஸே ரெட் ஆயிடுச்சு அந்த பொல்யூஷனில். ஆமாங்கிற மாதிரி ஹெட்டை நாக் பண்ணுறாரு. நம்ம ஜிமினா அப்படியே டே டைட்டாக ஆக்ட் பண்ணபடி, ஐயோ நைட்டு முழுக்க எனக்கு ஒழுங்காகவே ஸ்லீப்பிங்கில். நல்ல வேலை அட்டாட்டா பாட்டேன் பொசசிவ் மேலே பொங்கி பொங்கி எழுந்துச்சு. எப்படி என் டே மேலே ஃபீலிங் இல்லாமல் போயிருக்குன்ட்டு. ஏதோ வேணும்னே கேம் ஆடி இருக்கான் அப்படிங்கிற மாதிரி டென்ஷன்லேயே ஜிமினா திங்க் பண்ணிவிட்டு, அப்போ என்னோட டே ஹாப்பிங்கிற. ஆமாம், அப்போ இந்த ஜிமினாவும் ஹாப்பி தான் அப்படிங்கிற மாதிரி வீமின் 2 பேரும் இந்த மாதிரி ஹேக் பண்ணபடி பேசிகிட்டு இருந்தா. மிம்மா வீடெல்லாம் கேட்டு, எடி என்னோட ஜங்குக் ரிலேஷன்ஷிப் லைஃப்குள்ளே போயிட்டானா? டே கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்தானா? ஐயோ என்னால் நம்பவே முடியல. அப்போ டே அக்செப்ட் பண்ணிக்கிட்டானா? பா ரொம்ப ஒரு மாதிரி கில்ட்டியாக இருந்துச்சு. இப்போ ஹாப்பிட்டானுங்கிற மாதிரி மாமா கரெக்டாக அவங்களோட சோஃபாவில் வந்து உட்காந்தா. வீமின் 2 பேரும் அப்படி கொஞ்சம் ஷையானபடி ஃப்ளிட்டியாக அவங்களுக்குள்ளே கொஞ்சம் பேசினபடி நம்ம வீமின் 2 பேரும் கரெக்டாக ஜிமினா வந்து சுகா பக்கத்தில் வந்து உட்காந்தா. டே வந்து ஜங்குக் பக்கத்தில் உட்காரவும் மேட்ஸ் கிட்ட ஃபுட் எடுத்து சொல்லியிருப்பார் நம்ம ஜங்குக். மேட்ஸ் அப்படி ஃபுட்டை எடுத்து கொண்டு வந்து கரெக்டாக ஜங்குக்கு ஒரு பவுலும் டேக்கு ஒரு பவுலையும் வைப்பாங்களா இந்த மாதிரி வச்சான். டே வந்து ஷைனஸ்லேயே நம்ம ஜிமினா கொஞ்சம் ஃப்ளிட்டியாக கொஞ்சம் பேசிட்டு வந்துருப்பார்ல நாட்டியா, நாட்டிங்காகி இன்னும் ஒரு மாதிரி ஷையாகி ஜங்குக்கை நோட் பண்ணபடியே ஒரு ஷைனஸில் இருக்கிற மோமெண்ட்டுக்கு ஃபுட்டை வைக்கிற அந்த பவுல் லைட்டாக ஸ்கிப் ஆகி டேயோட டைஸ்லேயே அந்த ஃபுட்டு மட்டும் கொட்டிடும். இந்த மாதிரி கொட்டுனா டே டக்குன்னு இழந்து கத்த கொட்டின மேடுக்கு ஒரு ஸ்லாப்பு டைட்டாக விழுது. விழுந்த ஸ்லாப்பில் அந்த மேடு அப்படியே தரையில் போய் விழுந்தா. எழுந்து கட்டுனட்டே மவுட்டை கிரிப்பை க்ளோஸ் பண்ணபடி ஜங்குக்கை பார்க்குறாரு. இந்த மாதிரி பார்த்தான். பாய்ஸஸ் அவ்வளோ பேருமே அப்படி நம்ம ஜங்குக்கை நோட் பண்ணால், உனக்கு என்ன திமிர் இருக்குண்டி? ஒரு ஃபுட் பவுலை கூட உனக்கு ஒழுங்காக சோப் பண்ண தெரியாதா? டேபிளில் வைக்கிட்டு கூட இந்த மாதிரி தான் வைப்பியா? என்ன திமிர் இருந்தால் இந்த மாதிரி அவனோட டைஸ் முழுக்க இப்படி ஃபுட்டை கொட்டி அவன் டைஸை ரெடி சாக்குவ? அவ்வளோ சூடாக இருந்திருக்கு. இந்த மாதிரியா ஃபுட்டை கொண்டு வந்து ஒரு டேபிள் அரேஞ்ச் பண்ணுறது? மேடோட ஒர்க்கை உனக்கு ஒழுங்காக பண்ண தெரியாதானுங்கிற மாரி கோவத்தில் திட்டிட்டு ஜங்குக்கு அப்படியே இந்த மேடுக்கிட்ட வேண்டா. மேடு அப்படியே எழுந்து, சரி பாஸ், நான் வேணும்னே இது பண்ணலை, வைக்க சொல்ல லைட்டாக தான் ஸ்கிப் ஆச்சு. நீ லைட்டாக தான் ஸ்கிப் பண்ண. என் ஒய்ஃபோட ரைஸ் முழுக்க இப்போ ரெடிஸ் ஆயிடுச்சு, அதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கிச்சனில் இருக்கிற இன்னொரு மேடை பாயிண்ட் பண்ணி கூப்பிடவும் அந்த மேடை கரெக்டாக வந்து ஜங்குக்கிட்ட நின்னா ஹாட் வாட்டர் எடுத்து வா ஒரு கிளாஸ்லங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னால் அது நல்லா கொதிக்க இருக்கணுமா, அந்த மாதிரி எட்டு வர சொல்கிறது பார்த்துட்டு இந்த மேடு ரொம்ப ஷாக்கானா. நம்ம டேயுமே ரொம்ப ஒரு மாதிரி மவுட்டை கிரிப்பாக க்ளோஸ் பண்ணபடி நின்று வரும். ஷாக் ஆகி ஜங்குக்கு நோட் பண்ணோம். அந்த போன மேடுமே நல்லா கொதிக்க வாட்டுற கிளாஸில் கொண்டு வந்து ஜங்குக்கோட ஆன்சரில் கொடுக்கவும் டேட்டை பாட்டு ஷாக்கானா. பாய்ஸஸுக்கெலாம் அதெல்லாம் பெரிய மூமெண்ட்டே இல்லை. இது என்னடா ஹாட் வாட்டரு, என் ஜங்குக்கு ஆசிட்லேயே ப்ளே பண்ணி விளாடுவான் அப்படிங்கிற மாரி ரொம்ப கேஷுவலாக உட்காந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். நம்ம டேட்டா ரொம்ப ஒரு மாதிரி படப்படப்புலையே நம்ம ஜங்குக்கு பாட்டுட்டு இருப்பாரா, அந்த மாதிரி பாட்டுட்டு இருந்தேன். எந்த மாதிரி ஃபுட்டை சர்வ் பண்ணணும், ஒர்க்குன்னா எப்படி அந்த ஒர்க்கை கரெக்டாக பண்ணணுங்கிறது தெரிஞ்சு பண்ணணும். சுட கொண்டு வந்து கொட்டிட்டு சாரின்னு சொன்னால் நீ பண்ண ஒர்க்குக்கு எல்லாம் சரியாகிருமா? சுடான ஃபுட் பாடியில் பட்டால் எப்படி இருக்குங்கிறது பார்த்தா தெரியாது, ஃபீல் பண்ணால் தெரியும். இப்போ நான் கொடுக்க போகிற பனிஷ்மெண்ட்டில் நெக்ஸ்ட் டைம் ஒர்க்கை சின்சியராக பண்ணுவேன். ஃபுட் வைக்கிற திங்ஸு பவுல்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக ஹேண்டில் பண்ணுவேன். இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த கிளாஸ் அப்படியே கிரிப்பாக பிடிக்கவும் அந்த மேடு பயந்து போய், வேண்டாம் பாஸ், நான் வந்து தெரியாமல் பண்ணிட்டேன், நான் இனி இந்த தப்பை இனி பண்ண மாட்டேனுங்கிற மாதிரி ஜங்குக்க பாட்டை பயத்துலேயே பயங்கரமாக க்ரை பண்ணான். ஜங்குக்கு அந்த கிளாஸில் இருக்க வாட்டர் அப்படியே எடுத்து அந்த மேடோட ஃபேஸில் தான் ஊட்டுற அளவுக்கு வருவாரா. ஆனால் கரெக்டாக டக்குன்னு ஊட்டுற அந்த ஒரு செகண்டில் மேடுக்கு முன்னாடிட்டே வந்து நின்னா டக்குன்னு அந்த கிளாஸை இன்னொரு பக்கமாக மூவ் ஆன் பண்ணுறாரு. அந்த வாட்டர் அப்படியே கொஞ்சமாக தரையில் தான் விழுது. ஹேய், என்ன நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கேன், நீ என்ன முன்ன வந்து நிற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி டேப்பட்டு கோமா கட்டம். என்ன பண்ணிகிட்ருக்கீங்க ஜங்குக்? அவங்ககிட்ட தெரியாமல் பண்ணிட்டேன் தானே சொல்லிகிட்டு இருக்காங்க. தெரிஞ்சே யாராவது இந்த மாதிரி கொட்டுவாங்களா? நானும் சரியாக கவனிக்கல. பவுலை வைக்க சொல்ல நான் அதை ஒழுங்காக பிடிக்காமல் என் மேலே கொட்டிக்கிட்டேன். எதுக்கு இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் பண்ணுறீங்க? அது இவ்வளோ சூடாக இருக்குதுன்னு வாட்டர், அதை மட்டும் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், டயாங் தள்ளிப்போ,
தப்புன்னு பண்ணால் பனிஷ்மெண்ட் கண்டிப்பாக கொடுத்தே தீரணும், அதுவும் நான் இருக்கிற பிளேஸில் கண்டிப்பாக கொடுத்தே தீர்வேன் அப்படிங்கிற மாதிரி டேயை மூவ் ஆன் பண்ண ட்ரை பண்ணா. டே வந்துட்டு அப்படியே ஜங்குக்கு முன்னாடி வந்துட்டு நின்றுட்டு ஜங்குக்கோட ஹேண்ட்ஸில் இருக்கிற அந்த கிளாஸே வாங்குறாரு. என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் ஒரு பெரிய மூமெண்ட்டா? இதுக்கெலாம் பனிஷ்மெண்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க தெரியாமல் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு இந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ண மாட்டாங்க. ஆனால் இவ்வளோ தூரத்துக்கு அவங்க சொல்கிறாங்கல்ல, தேவையில்லாமல் நீங்கள் இந்த மாதிரிலாம் பனிஷ் பண்ணுறவளை வச்சுக்காதீங்க. எனக்கு எந்த அளவுக்கு ரெடியூஸ் அகாடமிட்டுன்னா அவங்களுக்கும் இந்த மாதிரி அடிபட்டுச்சுன்னா பெயின் ஆகும், இதை பண்ணக்கூடாதுங்கிற மாரி சொல்லிட்டு ஜொங்கோக்கோட ஹேண்ட்ஸில் இருந்து கிளாஸை வாங்கி இப்போ ஒரு மேடு ஹாட் வாட்டர் கொண்டு வந்துருப்பாங்களா, அந்த மேடோட ஹேண்ட்ஸில் கொடுத்தா அந்த மேடு ஹேண்ட்ஸில் கிளாஸை வாங்கின பொசிஷன்லேயே ஹேண்ட்ஸு ஷேக் ஆகிட்டு இருக்குது. ஜங்குக்கு அந்த அளவுக்கு அந்த மேடை பார்த்து முறைச்சிட்டு நிற்கிறாரு. என்ன எல்லாரையும் பார்த்து முறைச்சிட்டு இருக்கீங்க? இப்போ நான் அந்த அந்த கிளாஸை கூட்டேன், நீங்கள் எதுக்கு இப்படி அவங்கள பார்த்து முறைக்கிறீங்க? அவர் அப்படி தான் முறைச்சிக்கிட்டே நிற்பார். நீங்கள் போய் அதை சிங்கில் கொட்டுங்க, அது ரொம்ப சூடாக இருக்குது, யார் மேலேயாட்டு பற்ற போட்டு அது சிங்கில் கொண்டு ஊட்டுங்கன்னுங்கிறோம்ல.